ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம த எக்ஸ்பான்ஸ் டிவி சீரிஸ் உடைய 2வது சீசனை ஆரம்பிக்க போறோம். இது 2வது சீசனா? அப்போ முதல் சீசன் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லா ப்ளே ஆகும். அதை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த செகண்ட் சீசனை கண்டினியூ பண்ணுங்க. ஏற்கனவே இந்த சீரிஸை ஃபாலோ பண்ணவங்களுக்கு கதை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப். மக்கள் எல்லாரும் பூமியை தாண்டி சோலார் சிஸ்டத்துல எங்கெல்லாம் இடம் இருக்குமோ எல்லா இடத்துலயும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பூமியோடைய செக்ரட்டரி ஜெனரல் என்ன பண்றாரு, ஸ்பேஸ்ல வாழ்றவங்களுக்கும் பூமிக்கும் நடுவுல சண்டை வரணும், அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனி கூட சேர்ந்துட்டு பிளான் பண்றாரு. இதனால ஏகப்பட்ட உயிரிழப்புகள் ஏற்படுது. அந்த பிரைவேட் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா புரோட்டோமாலிகுல் அப்படின்ற ஒரு லைஃப் ஃபார்மை ஸ்பேஸ்ல வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. இதுக்கு ஈரோஸ்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டேஷன் தான் பலிகாடு. அந்த புரோட்டோமாலிகுல்ஸை டெஸ்ட் பண்றதுக்காக அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அதை பரப்பி விடுறாங்க. இன்ஃபெக்ட் ஆன எல்லாருமே இறந்துடுறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த புரோட்டோமாலிகுல் சாதாரண ஃபங்கஸ் மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுல பரப்பி விட்டக்கு அப்புறமேட்டு அது ஒரு மனுஷனோட உருவத்தை காப்பி பண்ற அளவுக்கு பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும். இது வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்திருப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத இந்த சீசன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான சீரிஸ்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல கிறிஸ்டினை காமிக்கிறாங்க. அவங்க நியூஸ்ல ஃப்ரெட்டை பத்தி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா, இவங்களோட ஹெட் சொன்னான்ல டானஜர் ஷிப்பை அழிச்சதுக்கு ஃப்ரெட் தான் காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்த இவங்க டிவி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அங்க பேசி முடிச்சுட்டு வெளியே வராங்க. வேற ஏதோ இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல ஏறலான்ட்டு போகும்போது எங்கேயோ இருந்து ஒரு மிசைல் வந்து அட்டாக் பண்ணுது. ஜஸ்ட் மிஸ். அவங்களுக்கு போன் மட்டும் வரலன்னா அந்த ஹெலிகாப்டர்ல ஏறி இருப்பாங்க. அதோட சேர்த்து இவங்களும் இறந்திருப்பாங்க. நல்ல வேலை போன் வந்ததுனால தப்பிச்சாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மார்ஸை காமிக்கிறாங்க. மார்ஸை யாரோ தாக்கிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான சண்டை. என்னடா அந்த ஹெட் பையன் நினைச்ச மாதிரியே வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை அதெல்லாம் இல்ல. ஆக்சுவலா அவங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை போர் ஆரம்பிச்சுச்சுன்னா நம்ம எப்படி சண்டை போடணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் இவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. என்னன்னா, ஃபோபி ஸ்டேஷன்ல போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது. உடனே அங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்த எல்லாரும் தன்னோட ஃபேமிலிக்கு போய் பாய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்போ அந்த டீமுடைய லீடர் மாதிரி ஒருத்தவங்க, அவங்க பேரு கன்னி, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு இடத்த பாக்குறாங்க. அதே இடத்த இவங்க ஒரு சிமுலேஷன்ல போட்டு பாக்குறாங்க. பார்த்தா 100 வருஷத்துக்கு கழிச்சு இந்த இடம் பாக்குறதுக்கு இந்த மாதிரி பசுமையா இருக்கும். சோ பாலைவனம் மாதிரி இருக்க மார்ஸை இந்த மாதிரி மாத்துறதுக்காக இவங்க சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதை அவங்க ரொம்ப ஏக்கமா பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. சோ இவங்க போறதுக்கு முன்னாடி அந்த டானஜர் ஷிப் இருந்துச்சுல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்திருப்போம். அவங்க அந்த ஃபோபி ஸ்டேஷனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போயிருப்பாங்க. அப்போ எடுக்கப்பட்ட வீடியோஸ், போட்டோஸ் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா ஒரே ஐஸா இருக்கு. அப்புறம் அங்க இருக்க டெட் பாடிஸ் எல்லாம் உறைஞ்சு போயிருக்கு. அங்க என்ன நடந்துச்சுன்னு இவங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. சோ நேரா போய் பார்த்தாதான் தெரியும்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் ஒரு ஷிப்ல கிளம்பி போறாங்க. அப்படி இவங்க போய்கிட்டு இருக்கும் போது இவங்க ஷிப்பை ஓவர் டேக் பண்ணி ஒரு ஷிப்பு போகுது. யாரோடதுன்னு பார்த்தா பூமியோடைய ஷிப்பு. சோ நம்மளுக்கு முன்னாடி இவங்க முந்திக்கிட்டு அந்த ஃபோபி ஸ்டேஷனுக்கு போறாங்கன்னா பூமியில இருக்கவங்க அந்த ஸ்டேஷன்ல இருக்க எதையோ ஒண்ணு மறைக்க நினைக்கிறாங்க. அதை நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 மிசைலை லான்ச் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த மாதிரி மிசைலை லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் பூமிக்கு தெரிய வந்து அங்க இருக்க பெரிய தலைகள் எல்லாமே மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்க. இப்ப மார்ஷியன்ஸ் எப்படி பூமி தான் எதையோ ஒண்ணு மறைக்க நினைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டா பூமி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அந்த ஸ்டேஷனுக்கு போறதை தடுக்கிறாங்களே, சோ அப்ப மார்ஷியன்ஸ் தான் அங்க எதையோ மறைச்சு வச்சிருக்காங்க, அங்க இன்னமும் கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷியன்ஸ் மேல பூமியில இருக்கவங்க சந்தேகப்படுறாங்க. இப்ப இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த ஹெட் பையன் என்ன பண்றான், எப்படியாச்சும் சண்டையை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் பதிலுக்கு மிசைலை லான்ச் பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம் அப்படின்றான். ஆனா கிறிஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, மார்ஸுக்கு நல்லாவே தெரியும் அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா பதிலுக்கு நம்மளும் அட்டாக் பண்ணுவோம். அப்படி அட்டாக் நடந்துச்சுன்னா அவங்க சைடு உயிரிழப்பு நிறைய இருக்கும். சோ தங்களோட மக்கள் சாவாங்கன்னு தெரிஞ்சு வேணும்னே இவங்க இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. மேபி இது நம்மளுக்கு கொடுக்குற வார்னிங்கா இருக்கலாம். அதனால நம்ம அவசரப்பட்டு அட்டாக் பண்ணாம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அவங்க சப்போஸ் நம்மள அட்டாக் பண்ணாங்கன்னா அடுத்த நிமிஷமே நம்ம தாக்குதல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் சொல்றாங்க. அங்க இருக்க எல்லாருக்கும் இதா சரின்னு படுது. சரி நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இந்த ஹெட் பாயிலுக்கு பல்ப் ஆயிடுது. அந்த பக்கம் ஸ்பேஸ்ல பார்த்தா நம்ம கிறிஸ்டின் நினைச்ச மாதிரி தான் அந்த மிசைல் பூமியோட ஷிப்பை அட்டாக் பண்ணாம அவங்கள கிராஸ் பண்ணி போயிட்டு ஃபோபி ஸ்டேஷனை அழிக்குது. ஆக மொத்தம் அந்த ஃபோபி ஸ்டேஷன்ல என்ன இருக்குதுன்னு மார்ஸ்ல இருக்கவங்களுக்கும் தெரியாது, பூமியில இருக்கவங்களுக்கும் தெரியாது. ஆனா மாத்தி மாத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மார்ஸ்காரங்க அந்த ஃபோபி ஸ்டேஷனை அழிச்சிட்டாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ராட்ச நாட்டிய காமிக்கிறாங்க. இந்த ஷிப் யாரோடதுன்னு தெரியும்ல, ஹோல்டனோட ஷிப். இப்போ இவங்க டைகோ ஸ்டேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இருக்க ஆலெக்ஸை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ஈரோ ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வரும்போது அங்க இருக்க சில மக்களையும் காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்க அந்த புரோட்டோ மாலிகூல்ஸால இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செக் பண்ணி பாக்குறாங்க. யாருக்குமே அஃபெக்ட் ஆகல. இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறது ஆலெக்ஸ் தான். இன்னொரு பக்கம் நம்ம ஹோல்டன், அவரு தப்பிச்சு வந்துட்டாரு. ஆனா அந்த ரேடியேஷன்லயே ரொம்ப நேரம் இருந்ததுனால அவரோட உடம்புக்குள்ள கேன்சர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. மில்லருக்கும் இவருக்கும் சேர்த்து தான் பாக்குறாங்க. அப்போ ஹோல்டன் நயோமி கிட்ட சொல்றாரு, நல்ல வேலை வெறும் கேன்சர் தான் வந்திருக்கு,
இருக்கு, அந்த புரோட்டோ மாலிகூல்ஸால அஃபெக்ட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே நயோமியோட காதுக்குள்ள இருந்து அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் பறந்து வெளியே வருது. அவ்வளவுதான். இப்ப இவரோட உடம்ப பார்த்தா அப்படியே ஒரு உடம்பு ஃபுல்லா அந்த மாலிகூல்ஸ் பரவுது. ஜூலி எப்படி இறந்து போனாங்க அதே மாதிரியே இவரோட வாய்க்குள்ள இருந்து அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் வெளியே வர அப்படியே இவரு சாயறாரு. டக்குன்னு துடிச்சு பிடிச்சி எழுந்தா அது வெறும் கனவு தான். அடுத்து ஏமஸ் என்ன பண்றாருன்னு பார்த்தா, இவங்க ஒரு ஸ்டெல்த் ஷிப்பை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வந்திருப்பாங்களே, அங்க கூட ஒரு சேஃப் பார்த்திருப்பாங்களே, அந்த சேஃபை கையோட எடுத்துட்டு வந்திருப்பாங்க புள்ள. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாமேன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா எதையோ ஒண்ணு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுக்கிறாங்களே, அது வேற எதுவும் இல்ல, புரோட்டோ மாலிகூல்ஸ் உடைய சாம்பிள்ஸ். அதுக்கடுத்து ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோல ஆண்டோனி பைய பேசிட்டு இருக்கான் அந்த புரோட்டோ மாலிகூல்ஸை பத்தி தான். என்ன சொல்றானா, இவங்க ஹீரோ ஸ்டேஷன்ல எதுக்காக இதை பரப்பி விட்டுருப்பாங்கன்னா, ஆக்சுவலா அந்த புரோட்டோ மாலிகூல் வந்து ஒரு லைஃப் ஃபார்ம் மாதிரி, அதுவும் ஒரு உயிரினம் தான். அந்த உயிரினம் சோலார் சிஸ்டத்தை தாண்டி உயிரோட இருக்குமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக தான் இந்த ஹீரோ ஸ்டேஷன்ல பரப்பி விட்டுருப்பாங்க. ஏன்னா இந்த ஹீரோ ஸ்டேஷன் வந்து அப்படியே சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கு. அதனாலதான் இப்படிப்பட்ட வேலையை பண்ணிருப்பாங்க போல இருக்கு. இவங்க நினைச்ச மாதிரியே சோலார் சிஸ்டத்தை தாண்டி அந்த புரோட்டோ மாலிகூல்ஸால உயிரோட இருக்க முடியுது. ஆடா பாவிகளா, இதுக்காக யாடா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, இவங்க கிட்ட அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் உடைய சாம்பிள்ஸ் இருக்குல்ல, இது வேற யாருக்கும் கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சாம்பிளை ஒரு மிசைல்ல வச்சு சூரியனை நோக்கி அனுப்பி விட்டு அந்த சாம்பிளை அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மத்த எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நயோமி என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா அது என்னன்னே இவங்களுக்கு தெரியாது. மேபி இதை வச்சு இவங்களால வேக்சினை கூட உருவாக்க முடியும். அப்படி வேக்சின் மட்டும் கிடைச்சிச்சுன்னா ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்கவங்கள இவங்களால காப்பாற்ற முடியும். சோ இதை அழிக்கிறதுக்கு பதிலா நம்ம மத்தவங்க கைக்கு கிடைக்காம ஒளிச்சு வச்சிடலாம். இங்கதான் நிறைய எரிக்கற்கள் இருக்குல்ல, அந்த கல்லுங்க பின்னாடி ஒளிச்சு வச்சிட்டோம்னா யாருக்குமே தெரியாது. ஹீரோ ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வந்தது நம்ம மட்டும் தான், வேற யாருமே நம்ம வந்ததை பார்க்கல. அதனால இந்த சாம்பிள்ஸை ஒளிச்சு வைக்கிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அந்த ஒளிச்சு வைக்கிற வேலையை பண்றது அலெக்ஸ் தான். பயங்கரமான பதட்டம். ஏன்னா லைட்டா மிஸ் ஆகி எதுலயாச்சும் இடிச்சா கூட அவ்வளவுதான், அந்த சாம்பிளோட சேர்த்து அந்த மிசைலும் வெடிச்சிடும், எல்லாமே வீணா போயிடும். சோ பயங்கர பயத்தோட அதை கண்ட்ரோல் பண்றாரு. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அதை மேனேஜ் பண்ணி அங்க இருக்க எரிக்கற்கள் பின்னாடி ஒளிய வச்சிடறாரு. அடுத்து இந்த மில்லருக்கும் ஏமஸுக்கும் சுத்தமா செட் ஆகல. ஏன்னா மில்லருடைய ஃப்ரெண்டை ஏமஸ் கொன்னுட்டான். அந்த ஒரு காண்டுல போயிட்டு மில்லர் ஏமஸ் கிட்ட பேச வாக்கிய தகராறு ஆகுது. அப்புறம் கை சண்டையே ஆயிடுது. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இவங்க என்னடா இந்த சீரீஸ் ஃபுல்லாவே இப்படிதான் அடிச்சுக்க போறாங்களான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல சமாதானம் ஆயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல டைகோ ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் ஃப்ரெட்டுக்கு செம்ம காண்டு. ஏன்னா இவர் என்ன வேலைக்காக அமைச்சிருப்பாரு, பொலான்ஸ்கியை காப்பாத்தி கூட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஆட்கள் அங்க போனதும் பொலான்ஸ்கியை தேட போயிட்டு அங்க நம்ம ஜூலி இறந்து போய் கிடப்பாங்க. அப்படியே பெரிய பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். இதுல இவங்க ஃப்ரெட்டு கிட்ட இன்ஃபர்மேஷனை சொல்லவே மறந்துட்டாங்க. சோ அந்த காண்டுல தான் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் தான் ஹீரோ ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு, இவங்க என்னெல்லாம் பார்த்தாங்க அப்படின்றத ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொல்லிட்டு ஃப்ரெட்டு கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ஆனா ஃப்ரெட் உதவி செய்ய மறுத்துறாரு. ஏன்னா ஆல்ரெடி இவரு மேல தேவையில்லாத பழிய போட்டுட்டு இருக்காங்க. டானேஜர் அழிச்சது இவரு தான், நடக்கிற பிரச்சனைக்கு காரணமே ஃப்ரெட்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு தேவையில்லாம இவர் மேல பழி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் இவர் இந்த பிரச்சனைக்குள்ள வந்தாருன்னா அவ்வளவுதான், மொத்தமா எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் பிரச்சனையோட ஆரம்பமே அப்படின்னு சொல்லிட்டு முத்திர குத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு இவரு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாரு. அப்போ மில்லர் அப்படியே லைட்டா எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறாரு. ஜூலி உங்க குரூப்பை சேர்ந்தவ, ஓபிஎல் என்ன சொல்றீங்களோ அது எல்லாத்துக்கும் அவ கேள்வியே கேட்காம வேலை பார்த்தா. உங்களுக்காக தான் அவ எல்லாத்தையும் பண்ணா. கடைசியில அவ செத்தே போயிட்டா. இப்ப மட்டும் நம்ம எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டோம்னா அவ செத்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். சோ மத்தவங்களுக்காக இல்லைனாலும் ஜூலிக்காக நீங்க ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மில்லர் கொஞ்சம் எமோஷனலா பேசுறாரா. இதெல்லாம் கேட்கிற ஃப்ரெட் கொஞ்சம் மனசு இறங்கி ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிறாரு. சரி இவங்க அப்படி என்ன பண்ண போறாங்க, என்னதான் பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வேற ஒரு ஸ்டேஷனுக்கு போயிருக்கும். அந்த ஸ்டேஷனை பிடிச்சி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தோம்னா என்ன நடக்குது நம்மளுக்கு ஓரளவுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஸ்டேஷனை அட்டாக் பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க. போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஷனை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு ஸ்டெல்த் ஷிப் இருக்கு. அந்த ஷிப் அழிச்சாதான் இவங்களால அந்த ஸ்டேஷனுக்குள்ள போக முடியும். சோ அந்த ஷிப்பை எப்படிலாம் டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் ஒரு சிமுலேஷன்ல சண்டை போட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பூமியில அந்த ஹெட் பைய சும்மா இருக்கிற மாதிரி இல்ல. இப்ப என்ன சொல்றானா, நம்ம மார்ஸுக்கு பயத்தை காமிக்கணும். ஆக்சுவலா போபி ஸ்டேஷன்ல இருக்க எதையோ ஒண்ணு அவங்க மறைக்க நினைச்சு சுத்தமா அழிச்சிட்டாங்க. அதனால அவங்களோட பிளான் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. இதை பார்த்துட்டு நம்ம ஒதுங்கிட்டோம்னா நம்ம பயந்துட்டோம்னு நினைச்சுப்பாங்க. சோ அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கற மாதிரி அவங்களுக்கு பயத்தை காமிக்கணும். அதுக்காக மார்ஸோடைய ஒரு நிலாவை நம்ம அட்டாக் பண்ணலாம். அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட் பைய மறுபடியும் ட்விஸ்ட் பண்ணி விட பாக்குறானா. அப்ப அந்த இடத்துல இருக்க ஒரு கமாண்டர் என்ன சொல்றாரு, நீங்க தேவையில்லாத வேலை பாக்குறீங்க, இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா சண்டை வரும், அது தெரிஞ்சும் நீங்க அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு கொஞ்சம் எதிர்த்து பேச ஹெட்டுக்கு அடுப்பாயிடுறான். நாங்க என்ன சொல்றோமோ அதை செய்யறதுக்கு தான் நீ இருக்க, நீ எதுக்கு தேவையில்லாம அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த கமாண்டருக்கு கோவம் வந்துருது. போங்கடா நீங்களும் உங்க பதவியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டர் பதவியை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாரு. அப்புறம் கிறிஸ்டின் தனியா போயிட்டு அந்த கமாண்டர் கிட்ட பேசுறாங்க. ஃப்ரெட்டை பத்தி தான் கேக்குறாங்க. ஆக்சுவலா இந்த ஃப்ரெட் யூஎஸ் மிலிட்டரியை விட்டுட்டு ஓபிஎல்ல போய் சேர்ந்திருப்பாரு. அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு
யூஎஸ் கவர்மெண்ட் எல்லாருமே எப்படியாச்சும் அந்த ஃப்ரெட்டை சாவடிச்சிடணும், அவனை கொன்னுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா இந்த கமாண்டர் மட்டும் சைலண்டாவே இருந்திருப்பாரு. ஃப்ரெட்டை பத்தி ஏதாச்சும் தப்பா பேசினா பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு. அதனாலதான் என்ன விஷயம்னு கேக்குறாங்களா, அப்பதான் ஃப்ரெட்டை பத்தின உண்மையை அந்த கமாண்டர் சொல்றாரு. ஆக்சுவலா ஃப்ரெட் ஒரு கெட்டவன், பயங்கர கொடூரமானவன் அப்படின்ட்டு அவனுக்கு பேர் எப்படி வந்துச்சு, ஆண்டர்சன் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரும் சரண்டர் ஆனதுக்கு அப்புறமும் அந்த ஸ்டேஷனை அந்த பையன் மொத்தமா அழிச்சிட்டான். அதனாலதான் இவனை ரொம்ப கொடூரமானவன் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா நடந்த உண்மை என்னன்னு பார்த்தா, அந்த ஸ்டேஷன்ல இருக்க யாருமே சரண்டர் ஆகல அப்படின்னு தான் இவனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அதனாலதான் அவன் அந்த ஸ்டேஷனை அழிச்சிருப்பான். அடுத்து கொஞ்ச நாள்லயே நம்ம கிட்ட பொய் சொல்லிதான் அந்த ஸ்டேஷனை அழிக்க வச்சிருக்காங்கன்ற உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த ஃப்ரெட் பைய யூஎஸ் மிலிட்டரியை விட்டுட்டு ஓபிஎல சேர்ந்திருப்பான். இந்த உண்மை இப்பதான் கமாண்டர் மூலியமா கிறிஸ்டியனுக்கு தெரிய வருது. அதே சமயம் இந்த பக்கம் அந்த ஹெட் பையன் அவன் பிளான் பண்ண மாதிரியே செயல்படுத்திட்டான். மார்ஸோடைய நிலாவை அட்டாக் பண்ணிட்டான். இதனால மார்ஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் செம கடுப்பு. அதாவது நம்ம கன்னியோட டீம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அவ்வளவுதான் காய்ஸ், எல்லாமே முடிஞ்சு. இதுக்கப்புறம் போர் ஆரம்பிச்சிடும், நம்ம அதுக்குள்ள நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு பூமி அட்டாக் பண்ணலாமே சொல்லிட்டு போறாங்க. ஆனா கன்னியோட ஹெட் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம அட்டாக் பண்ணலாம் போக போறது கிடையாது, உங்களுக்கு வேற ஒரு வேலை இருக்கு, அங்க போய் எஸ்கார்ட் பண்ற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலையை அமுச்சு விட்டுறாங்க. ஏன்னு தெரியல. இந்த மாதிரி இந்த ஹெட் பைய குட்டையை குழப்பற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க கிறிஸ்டின் என்ன பண்றாங்க, யாருக்குமே தெரியாம ஃப்ரெட் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அது ஃப்ரெட்டுக்கும் பத்திரமா போய் சேருது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, நியூஸ்ல நான் உன்னை பத்தி சொன்னது எல்லாமே போய், அது என்னோட பாதுகாப்புக்காக தான் சொன்னேன், நான் மட்டும் உனக்கு சப்போர்ட் பண்ணனா கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க என்ன போட்டு தள்ளிடுவாங்க, அதுக்காக தான் உன்னை அப்படி டேமேஜ் பண்ணி பேசினேன், நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் நம்புறேன், போர் வராம தடுக்கிறதுக்கு உன்கிட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருந்தா உடனடியா அதை எனக்கு அனுப்பிவிடு, நிலைமை கைமீறி போறதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி ஆகணும், அதுக்கு எனக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுருக்காங்க. அது ஃப்ரெட்டுக்கும் ரீச் ஆயிடுது. ஆக்சுவலா இப்ப இவரு ஹெல்ப் பண்ணாருன்னா இவருக்குமே ஆபத்து, பூமியில இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லிட்டு ஓபிஎல இருக்கவங்களே இவர் அடிப்பாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஸ்பேஸ்ல இருக்க ஹோல்டனை காமிக்கிறாங்க. அவங்க அந்த ஸ்டேஷனை அட்டாக் பண்றதுக்காக ராஜ்நாட்டி ஷிப்ல கிளம்பியாச்சு. ஆனா அப்படியே போனாங்கன்னா இவங்க ஷிப்பை கண்டுபிடிச்சு அந்த ஸ்டெல்த் ஷிப்பை அட்டாக் பண்ணிடும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஃப்ரெட்டோடைய ஷிப்புக்கு பின்னாடியே மறைஞ்சிக்கிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை 2 பாடுல கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு பாடுக்குள்ள நம்ம மில்லரும் இருக்காரு. அப்பதான் அந்த இடத்துல டியோகோவை மீட் பண்றாரு. இந்த டியோகோ யாருன்னு தெரியுதா, ஸ்பேஸ்ல தன்னந்தனியா தள்ளி விடப்பட்டு போனானே அவனோட அங்கிளால, அந்த பையதான். யாரு காப்பாத்தினா என்ன ஏதுன்னு தெரியல, இப்ப இந்த இடத்துல இருக்கான். ஸ்டேஷன் கிட்ட வந்ததும் இவங்க ஓப்பனா வெளியே வராங்க. இந்த ராஜ்நாட்டி ஷிப்பை பார்த்த அடுத்த நிமிஷமே அந்த ஸ்டெல்த் ஷிப் அட்டாக் பண்றதுக்காக வருது. அலெக்ஸ் தான் ஷிப்பை ஓட்டுறாரு. டக்குன்னு என்ன பண்றாரு, அந்த ஸ்டேஷனுக்கு நடுவுல போய் ஒளிஞ்சிக்கிறாரு. இதுல இவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஏன்னா அந்த ஸ்டேஷனுக்கு நடுவுல இருக்கும் போது ஸ்டெல்த் ஷிப்னால அட்டாக் பண்ண முடியாது. அப்படி அட்டாக் நடந்துச்சுன்னா இந்த ஸ்டேஷனுமே டேமேஜ் ஆகும். இதை வச்சே நம்ம கொஞ்ச நேரம் ஓட்டிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஃப்ரெட் என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருக்க அந்த 2 பாடியுமே ரிலீஸ் பண்ணிடுறாரு. அந்த 2 பாடும் இப்ப இந்த ஸ்டேஷனை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த சமயம் தான் இவங்க எதிர்பாராத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஸ்டேஷன்லயே ஒரு கன் இருக்கு. அந்த கன் இப்ப அப்படியே ஸ்லோவா திரும்பி இங்க வந்துகிட்டு இருக்க பாடை அட்டாக் பண்ணிடுது. அவ்வளவுதான், ஒரு பாடு காலி, உள்ள இருக்க எல்லாருமே செத்துட்டாங்க. இன்னொரு பாடியும் அட்டாக் பண்றதுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்குள்ள எப்படியாச்சும் நம்ம அந்த கன்னை அழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனையே பாதுகாப்பா வச்சுக்கிட்டு மறைஞ்சு வெளியே வந்து டக்குன்னு அட்டாக் பண்றாரு. இதனால அந்த கன்னும் அழிக்கப்படுது, பாடும் காப்பாற்றப்படுது. அதே டெக்னிக் தான் அந்த ஸ்டெல்த் ஷிப்புக்கும். ஸ்டேஷனையே பாடி கார்டா வச்சு டக்குன்னு எதிர்பாராத நேரத்துல அந்த ஸ்டெல்த் ஷிப் முன்னாடி வந்து அட்டாக் பண்ணி அந்த ஷிப்பை காலி பண்ணிடுறாங்க. நல்ல வேலை மில்லர் வந்த பாடுக்கு ஒன்னும் ஆகல, அவர் உயிரோட தான் இருக்காரு. சேஃபா அந்த ஸ்டேஷனுக்குள்ள எல்லாரும் வராங்க. பயங்கரமா கவர்லாம் எடுத்துட்டு போய் பார்த்தா உள்ள யாரையுமே காணோம். இதுக்குதான் இவ்வளவு சீனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டியோகா பையன் கலாய்ச்சின்னு சிரிக்கிறான் பாருங்க. அவன் சிரிக்கிற அடுத்த நிமிஷமே அவனோட தலை செதறுது. அவ்வளவுதான், அதை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிக்கிறாங்க. யார சுடுறோம் என்ன ஏதுன்னுலாம் தெரியல. அவங்க வாட்டுக்கு டப்படப்படப்பன்னு சுடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நிறுத்திட்டு டியோகோவை போய் பார்க்கலாமேட்டு பார்த்தா அந்த பையன் சாகாம உயிரோட தான் இருக்கான். ஏன்னா அவனை ஒரு டூப்ளிகேட் கன்ல தான் சுட்டிருப்பாங்க போல இருக்கு. பாக்குறதுக்கு ஏதோ ஜெல்லி மாதிரி இருக்கு. ஐயோ இது தெரியாம நம்ம வேற சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஆப்போசிட்ல சுட்ட எல்லாருமே அங்க செத்து போய் கிடக்குறாங்க. சோ இது பார்க்க எப்படி இருக்குன்னா, இவங்களோட சேஃப்டிக்காக, அதாவது இவங்களை அட்டாக் பண்ணாங்களா இப்ப ஜெல்லி கன்னை வச்சு, அவங்களே மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு செத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேஃப்டிக்காக அந்த கன்னை அவங்களுக்கு கொடுத்துட்டு போன மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும் ஒன்னும் புரியலேன்னு சொல்லிட்டு எல்லாருமே புரியாம குழப்பத்தோட உள்ள போறாங்க. அப்படி போனதும் பார்த்தா ஒரு 6 பேர், அவங்க பாக்குறதுக்கு சயின்டிஸ்ட் மாதிரி இருக்காங்க. வர்ச்சுவல் ரியாலிட்டியில ஹெட்செட் போடுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த 6 பேரும் போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அப்படியே காத்துலயே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைய வச்சு. மில்லர்ல கிட்ட போயிட்டு அவ்வளவுதான் உங்களை அரெஸ்ட் பண்ற, ஒழுங்கா எந்திரிங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. மூஞ்சி கிட்ட போய் கை காட்டினா அப்பயும் அவங்க எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அவங்க வாட்டுக்கு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கடுப்பாயிட்டு மில்லர் அந்த வயர்லாம் புடுங்கி விட்டுறாரு. அவ்வளவுதான், அந்த விஆர் கட்டான அடுத்த நிமிஷமே எல்லாருமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அட்டாக் பண்ண வராங்க. இதனால மில்லர் கூட வந்தவங்க எல்லாருமே டபடபன்னு சுட ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் 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 இருங்கடா, ஏன்டா அப்படி சுடுறீங்க, இவங்க உயிரோட இருந்தா தாண்டா நம்மளுக்கு ஏதாச்சும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா
6 பேர்ல ஒரே ஒருத்தரை மட்டும் காப்பாத்தி அனுப்பி விடுறாரு. அப்பா சாமி நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க, கூட வந்தா ஒன்னுத்தையும் கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு, நானே தனியா போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து எல்லாருமே இந்த இடத்துல தனியா விட்டுட்டு நம்ம மில்லர் மட்டும் போறாரு. அங்க போனா அந்த ஆண்டோனி பையன் இருக்கான், அவ்வளவுதான் அவன் அப்படியே வளைச்சு பிடிக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணி திரும்ப கூட்டு போய்கிட்டு இருக்கும் போது அந்த பையன் என்ன சொல்றானா, ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரையுமே இன்ஃபெக்ட் பண்ணதுக்கு காரணம் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஃபோபி ஸ்டேஷன்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த புரோட்டோ மாலிகூல்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்கு மத்த உயிரினத்தை அப்படியே உருவாக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் அது. சோ இதை யூஸ் பண்ணி மனுஷங்களால எவால்வ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதுக்காக தான் அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. இந்த புரோட்டோ மாலிகூல் வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி, ஸ்பேஸ்ல நம்ம மட்டும் தனியா கிடையாது, இன்னும் வேற யாரோ இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த புரோட்டோ மாலிகூல். சுருக்கமா சொல்ல போனா புரோட்டோ மாலிகூல்ஸை வச்சு ஹியூமன்ஸால பயங்கரமான அட்வான்ஸ் லெவலுக்கு போக முடியும். எப்படின்னா ஸ்பேஸ்ல ஸ்பேஸ் சூட்டே இல்லாம டிராவல் பண்ணி போலாம். கடவுள் எப்படி ஒரு உயிரை படைக்கிறாரோ அதே மாதிரி மனுஷங்களாலையும் சில உயிர்களை படைக்க முடியும். இந்த மாதிரி எவால்வ் ஆகலாம். அதுக்கு இந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. இதை விட முக்கியமான ஒரு மெயின் மேட்டர் என்னன்னா, இந்த புரோட்டோ மாலிகூல் ஃபோபி ஸ்டேஷனுக்குலாம் அனுப்பி வைக்கப்பட்டது இல்ல. ஆக்சுவலா இது நம்ம பூமியை வந்து சேரணும்னு தான் யாரும் அனுப்பி வச்சிருக்காங்க. சரி யார் இதை அனுப்பி இருப்பான்ட்டு பார்த்தா அதோட டேட்டாஸ் எல்லாமே என்கிரிப்ட் ஆயிருக்கு. அதை டீக்ரிப்ட் பண்றதுக்கு ஆண்டோனியால மட்டும்தான் முடியும். அவரை தவிர வேற யாராச்சும் அந்த டேட்டாவை தொட்டாங்கன்னா அவ்வளவுதான், அந்த டேட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போயிடும். அப்புறம் இது எல்லாமே வேஸ்ட். ஹீரோ ஸ்டேஷன்ல அத்தனை பேர் செத்துதும் அர்த்தம் இல்லாம போயிடும். இவ்வளவு நாள் ரிசர்ச் பண்ணது எல்லாமே வீணு. நம்மளால நம்மளை காப்பாத்திக்க முடியாது. மார்ஸும் பெல்டர்ஸும் தான் பூமியோட எதிரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆல்ரெடி நம்மளோட ஒரிஜினலான எனிமி பூமியை அழிக்கிறதுக்காக இந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. இங்க பாருங்க, யார் இந்த ப்ராஜெக்டை கண்ட்ரோல் பண்றான்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, யார் வேணா டேக் ஓவர் பண்ணிக்கோங்க, ஆனா நான் என்னோட வேலையை பார்க்கணும், அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஆண்டோனி அந்த இடத்த விட்டு போக பார்க்க இப்பதான் ஹோல்டன் ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. சரி இவனை வச்சே நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல மில்லர் டப்புன்னு இந்த ஆண்டோனியை சுட்டு சாவடிச்சிடறான். ஏன்னா ஜூலி செத்ததுக்கு இவன் காரணம் இல்ல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் சுட்டு சாவடிச்சிடறான். அவ்வளவுதான் ஹோல்டனுக்கு செம்ம காண்டாகுது. ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு வந்ததே புரோட்டோ மாலிகூல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கதான், அதை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள்னா இந்த ஆண்டோனி தான். அந்த பயல மில்லர் கொண்டுட்டதுனால இவர் செம்ம காண்டில் இருக்காரு. இப்ப அந்த ஸ்டேஷன்ல இருக்க மத்த ஆட்கள் எல்லாருமே கைதியா கூட்டு போறாங்க. நம்ம மில்லருக்கும் ஹேண்ட்கஃப் போட்டு கூட்டு வராங்க. ஹோல்டனா செம்ம கோவத்துல இருக்காரு, விட்டா அடிச்சே கொன்றுவாரு போல இருக்கு. அதனால ஃப்ரெட் என்ன பண்றாரு, மில்லரோட ஹேண்ட்கஃபை கழட்டி விட்டு, இங்க பாரு மில்லரு, அடுத்த டைகோ ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் கிளம்புது, தயவு செய்து நீ அதுல கிளம்பி போயிடு, இங்க இருக்காத அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அனுப்பி விட மில்லருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவர் இருந்த சீரிஸ் ஸ்டேஷன்லயும் ஏமாத்திட்டாங்க, இங்க வந்து ஜூலி இறந்து போயிட்டாங்க. அப்புறம் ஹோல்டன் வேற இவ்வளவு காண்டில இருக்காரா, சோ என்ன பண்றதுன்னு தெரியாம சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு டியோகோ வரான். ஆண்டோனியை சாவடிச்சதுனால இந்த டியோகோ நம்ம மில்லரை ஹீரோ ரேஞ்சுக்கு பேசுறான், பயங்கரமா பில்டப் கொடுக்குறான். உனக்கு தான் தங்குறதுக்கு இடமே இல்ல, நீ ஏன் என் கூட வந்து இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மில்லர் அங்க வந்து தரத்தான்னு புடிச்சு இழுத்துட்டு போறான். அவருக்கும் தங்குறதுக்கு வேற இடம் இல்லாதனால அங்கேயே இருக்கிறாரு. ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, புதுசா ஹேர் ஸ்டைல் எல்லாம் வைக்க போறாரு புள்ள. அப்போ ஒரு செகண்ட் அந்த கண்ணாடியில ஜூலியோட உருவம் தெரியுது. இவர் அடிக்கடி இந்த மாதிரிதான் நிறைய இடத்துல ஜூலிய பாக்குறாரு, என்ன காரணம்னு தெரியல. அடுத்து அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒரு சயின்டிஸ்ட மட்டும் காப்பாத்திட்டு வந்தாங்களே, அந்த சயின்டிஸ்ட் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவரோட பேரு கார்ட். ஆண்டோனி தான் கண்ட்ரோல் பண்ணி வற்புறுத்தி வேலை செய்ய வச்சிட்டு இருந்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த கார்ட் என்ன தெரியுமா சொல்றாரு, ஆண்டோனி இருந்திருந்தா நான் இந்நேரம் அவருக்கு நன்றி சொல்லியிருப்பேன், நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கடுத்து இவர்கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு எமோஷனலா பேசினா அதுக்கான ஒரு ரியாக்ஷனும் காணும். இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த விஷயத்த நம்ம ரொம்ப சோகமா சொல்லுவோம்ல, இந்த மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சாகும்போது அவ்வளவு வலி அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்கிட்டயாச்சும் இந்த விஷயத்த சொன்னோம்னா ஆப்போசிட்ல கேட்கறவங்களும் ஏதாச்சும் ஃபீல் பண்ணுவாங்க, ஏதாவது ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஆனா இந்த கார்ட்டு அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. ஓ அப்படியா, இறந்துட்டாங்களா, சரி சரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி எமோஷன் இல்லாத மாதிரியே பேசுறாரு. என்னன்ட்டு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இவரோட மூளைய மாடிஃபை பண்ணிருக்காங்க, அதனாலதான் இப்படி ஒரு உணர்ச்சியும் இல்லாம பேசுறாரு. ஒரு பக்கம் இந்த கார்ட்டு கிட்ட விசாரணை போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஆலெக்ஸை காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்டெல்த் ஷிப் கூட சண்டை போட்டிருப்பாருல, அப்ப கூட ஒரு பாடு அழிக்கப்பட்டிருக்குமே, ஒருவேளை நம்ம கரெக்டா சண்டை போட்டிருந்தோம்னா அந்த பாடை காப்பாத்தி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிமுலேஷன்ல திரும்ப திரும்ப அந்த சண்டையை போட்டு இவரால ஜெயிக்க முடியுமான்னு பாத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நயோமி அவங்க ரிலாக்ஸா அங்க இருக்க பப்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ ஏமஸ் என்ன பண்றாரு, இந்த கார்ட்டு கிட்ட வந்து தனியா பேசுறாரு. ஜூலிக்கு என்ன ஆச்சு, அவங்க எவ்வளவு கொடூரமா கஷ்டப்பட்டு செத்தாங்கன்றத சொல்றாரா. அதை கேட்டு அந்த கார்ட்டு வந்துட்டு ஆஹா வாவ் செம்மல, ஆக்சுவலா அவங்க சாகல, அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் அவங்களோட உடம்புல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருந்திருக்கு, அதுக்கு நிறைய பவர் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்பதான் ஏமஸுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆக்சுவலா ஜூலியோட ரூமுக்கு போயிருக்கும் போது அந்த ரூமே அலங்கோலமா இருந்திருக்கும், அங்க இருக்க லைட்டு பவர் சப்ளை எல்லாத்தையுமே அடிச்சு உடச்சிருந்திருப்பாங்க, அதுக்கு காரணம் இதான் போல இருக்கு. இந்த கார்ட்டு கிட்ட பேச பேசதான்
ஏமஸுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஆக்சுவலா நம்ம ஆட்கள் எல்லாம் விசாரிக்கிறது எப்படி, அந்த புரோட்டோ மாலிகுல அழிக்கணும், அதுக்கான வேக்சினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கார்த்திக் கிட்ட விசாரிக்கிறாங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. அந்த புரோட்டோ மாலிகுல எப்படி அழிக்கணும்னு அவன் கிட்ட விசாரிக்காம அவனோட போக்கிலேயே போய் கேள்வி கேட்டோம்னா கண்டிப்பா அவன் நிறைய பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டன் கிட்ட சொல்ல, ஹோல்டன் திரும்பி வந்து பேசுறாரு. அப்படியே கார்ட்டுக்கு ஆசை காட்டுற மாதிரியே பேசுறாரு. நான் அந்த புரோட்டோ மாலிகுல பார்த்தேன் தெரியுமா, என் 2 கண்ணால பார்த்தேன், ரியாக்டர் கோர் மேல வளர்ந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேச, உடனே இந்த கார்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா அந்த புரோட்டோ மாலிகுல ஸ்டேஷன்ல பரப்பி விட்டதுக்கு காரணமே அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கதான். ஆக்சுவலா நாங்க 100 பேரை சாவடிக்கல, 100கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி இருக்கோம். அதுக்கு போதுமான ஹோஸ்ட கொடுத்தாதான் அந்த புரோட்டோ மாலிகுல் தன்னை சுத்தி இருக்க விஷயங்களை கத்துக்கிட்டு அது எவால்வ் ஆகும். அப்படி ஆனாதான் நம்ம அந்த புரோட்டோ மாலிகுல புரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹோல்டன் கேக்குறாரு, அப்போ உன்னால அந்த புரோட்டோ மாலிகுல கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டதும், முடியும், ஈரோஸ்ல இருந்த எல்லா டேட்டாஸும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஃப்ரெட் வராரு. அவர் ஒரு விஷயத்தோட வந்திருக்காரு. என்னன்னா ஈரோ ஸ்டேஷன்ல இருந்து ஏதோ சிக்னல் வந்திருக்கான். இப்ப அந்த இடத்துல யாருமே இல்ல, ஆனா அங்க இருந்து சிக்னல் வருதுன்னா என்ன அர்த்தம், அதுக்கு காரணம் அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் தான். அதுங்க எதையோ ஒண்ணு பெருசா உருவாக்கிட்டு இருக்கு, அங்க போனாதான் நம்மளால என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அவ்வளோ சந்தோஷத்தோட இந்த சயின்டிஸ்ட் போய் சொல்றான். சோ இப்ப இவங்க எல்லாருமே திரும்ப ஈரோ ஸ்டேஷனுக்கு போக போறாங்க. போறதுக்கு முன்னாடி ஃப்ரெட் என்ன பண்றாரு, கிறிஸ்டின் அந்த மெசேஜ் அனுப்பியிருந்தாங்கல்ல அதுக்கு பதில் ரிப்ளை அனுப்பியிருக்காரு. ஏதாச்சும் எவிடன்ஸ் அனுப்பியிருப்பாருன்னு பார்த்தா ஒன்னும் பெருசா இல்ல, ஒரு ஸ்டெல்த் ஷிப்போடைய லொகேஷனை மட்டும் தான் அனுப்பியிருக்காரு. எதுக்கு இதை அனுப்புனாருன்னு தெரியல. இந்த பக்கம் ஆலெக்ஸ் இன்னுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த சிமுலேஷன்ல. எத்தனை வாட்டி அவர் ட்ரை பண்ணாலும் அந்த பாட காப்பாற்ற முடியல, இருந்தாலும் இவர் விட்டு கொடுக்கறதா இல்ல, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அடுத்து ஹீரோஸுக்கு போறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அப்ப ஃப்ரெட் கிட்ட மில்லர் வந்து பேசுறாரு. இங்க பாரு ஃப்ரெட், உனக்கு நல்லாவே தெரியும், நான் அந்த ஆண்டோனியை உயிரோட விட்டுருந்தேன்னா கண்டிப்பா அங்க இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவன் எஸ்கேப் ஆயிருப்பான். அதனாலதான் நான் அவனை கொன்னேன். அந்த விஷயம் உனக்கும் நல்லா தெரியும். சோ இந்த கோவத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. அந்த ஹீரோ ஸ்டேஷனுக்கு தானே போக போறீங்க, நானும் வரேன். அந்த ஸ்டேஷனை அழிக்கும் போது நானும் அந்த இடத்துல இருக்கணும், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப ஃப்ரெட் கேக்குறாரு, அவ்வளோ பெரிய ஸ்டேஷனை நம்ம எப்படி அழிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க, நம்ம மில்லரோட மூஞ்ச காமிக்கிறாங்க. இது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லெப்டுக்கா திரும்புறாரு. எதை பாக்குறாருன்னா, நம்ம ஃப்ரெட் கட்டிக்கிட்டு இருக்க பிரம்மாண்டமான ஸ்டார் ஷிப் நாவுன்ற அந்த ஷிப்பை தான் பாக்குறாரு. ஸோ இதை வச்சுதான் அந்த பெரிய ஹீரோ ஸ்டேஷனை அழிக்க போறாங்கன்ற மாதிரி காமிச்சு கட் பண்ணி அப்படியே எபிசோட் அங்கேயே முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் சீசன்லேயே அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் அந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். அந்த ஹீரோ ஸ்டேஷனை அழிக்க போறாங்களா இல்ல அதுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வருதா அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். அண்ட் என்னோட குரல் வந்துட்டு கொஞ்சம் கொடூரமா தான் இருந்திருக்கும். அப்பப்ப ரகுவரன் வாய்ஸ் கூட வந்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்கு லைட்டா உடம்பு சரியில்லை, அதனாலதான். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் கதை தரமா இருந்துச்சுல, எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த பார்ட்ல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்சி. பாய்.